கைஸ், இந்த நவீன காலகட்டத்தில் அநேக சபைகள் ஒரு ஃபெல்லோஷிப்பா இருக்கிறத விட்டுட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டா மாறிட்டு இருக்கு. ஹைடெக்கான கேமராஸ், பெரிய மியூசிக்கல் பேண்ட்ஸு, பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இன்னும் ஸ்மோக்கிங்கு, அப்புறம் லைட்னிங்கு, பேக்ரவுண்டு, ஒரு ஸ்டுடியோஸ் மாதிரி எல்லா சபைகளும் மாறிட்டு இருக்கு. இது பிரச்சனை இல்லை. எது வரைக்கும் இது பிரச்சனை இல்லை அப்படின்னா, நாம பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இழக்காம, நாம தேவ ஆவியினுடைய பிரசனத்தை இழக்காம இருக்கிறது வரைக்கும் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்போ ஒரு ஆராதனை, ஒரு சபையில தேவ ஆவியினுடைய பிரசனம் இல்லாம இதெல்லாம் நடக்குதோ, அப்போ இது வேற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் தான். யோவான் அதனுடைய 4:23 எப்படி எழுதியிருக்கு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது அப்படின்னு. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஒரு ஆராதனையா இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜா இருந்தாலும், எந்த பகுதியிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோட நிரம்பி நம்ம பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்தல் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம பண்ற எல்லா காரியமும் வீணு. நாம லைவ் பண்ணலாம், நம்ம எந்த பிரயாசம் பண்ணாலும் அந்த பிரயாசம் எல்லாம் விருதாதான் போகும். அது வெறும் ஒரு சினிமா தியேட்டர் மாதிரியோ, ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் மாதிரியோ, ஒரு ஆடியோ ஸ்டுடியோ மாதிரி தான் அது முடியுமே தவிர்த்து, தேவ ஆவியின் பிரசனத்தை எப்போ ஒரு சபை, ஒரு ஆராதனை இழக்குதோ அப்போவே அது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா மாறிடுது. அப்போ எந்த சபை கண்டினியூஸா நம்ம பண்ற ஆராதனையில தேவனுடைய நாம மகிமைப்படுதா, நம்ம ஜனங்களை தேவனுக்கு நேராய் அவங்களுடைய அட்டென்ஷனை திருப்புறோமா, இல்ல ஸ்டேஜுக்கு நேராய் திருப்புறோமா என்பதை எந்த சபை ரீசெக் பண்ணிட்டே இருக்கோ அந்த சபை தேவ ஆவியினுடைய பிரசனத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எந்த சபை தொடர்ந்து நாம பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரம்பி ஒவ்வொரு காரியத்தை பண்றோமா, இல்ல மாம்சத்தினால பெர்ஃபார்மன்ஸ் பண்றோமா என்பதை குறித்து ரீசெக் பண்ணி அந்த காரியங்கள் நடத்துறாங்களோ, அந்த சபையில பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கும். அந்த சபை உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்கிற சபையா இருக்கும். ஸோ இந்த நாட்கள்ல